மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அதிமுக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசை எதிர்த்து நீங்களும் பார்த்திருப்பீங்க. பாலியல் வன்கொடுமைகள்லாம் அதிகமாயிருச்சு, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு உங்களுடைய பார்வை? ஏதாவது ஒரு ஏதாவது செய்கையை வச்சு அவங்க அரசியல் பண்ணணுன்றதுக்காக அரசியல் பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எதுவுமே குற்றம் சொல்லாத அளவுக்கு ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதனால என்ன குற்றம் சொல்றதுன்ட்டு இப்போ அடிக்கடி ஒரு பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளை எடுத்து வச்சு அரசை நோக்கி அவங்க குற்றம் சொல்றாங்க. உண்மை அதுவல்ல. பாதுகாப்பான ஒரு மாநிலமா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு மாநிலமா விளங்குவது தமிழ்நாடு தான். அதிலும் நம்முடைய என்சிஆர்பின்னு சொல்லிட்டு தேசிய குற்ற ஆவண காப்பவும் சொல்ற அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக தொழில் செய்யற பணிபுரிகிற பெண்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு சிட்டி அப்படின்னா அது சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிக்கையிலே, அகில இந்திய அளவிலான அறிக்கையிலே கூறப்பட்டிருக்குது. அந்த 2வது இடமா சென்னை சிட்டி, 3வது இடமாக கோயம்புத்தூர் சிட்டி. ஆகவே 2 சிட்டியும் இருக்கிற இடம் எது? தமிழ்நாடு தான். ஆகவே தமிழகம் பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்பதை நம்ம கண்கூடா கண்டு வருகிறோம். பெண்களுடைய உயர்கல்வி இன்னைக்கு 52% உயர்ந்திருக்கு. பெண்கள் மட்டுமே, பெண்களுடைய உயர்கல்வி 52% உயர்ந்திருக்கு. பணிபுரியும் பெண்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டு பெண்கள் 48% பேர் பணிபுரிகிறாங்க. ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய இந்த கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கான அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அது மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல உயர்கல்விக்கான நம்முடைய புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல நம்முடைய குழந்தைகளுக்கான கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான உதவி செய்வது, நம்முடைய மற்றும் எல்லா திட்டங்களையும், அது 2 பெண் குழந்தைகள் திட்டமா இருந்தாலும் சரி, தொட்டில் குழந்தைகள் திட்டமா இருந்தாலும் சரி, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையா இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களும் முறைப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமையில் உள்ள அந்த நிகழும் சம்பவத்திற்கு உடனடியாக நம்முடைய தளபதியாரின் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதுதான் உண்மை. இந்த சமூக நலத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த உதவி எண்கள் 1098, 181, 1091 போன்ற உதவி எண்களை எல்லா கீழ்மட்ட லெவலில் உள்ள பிள்ளைங்களுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு சென்றிருக்கோம். பிள்ளைகள் பெண்களுக்கு கொண்டு சென்றிருக்கோம். எல்லா புத்தகங்களையும், அரசு புத்தகத்திலையும் அந்த எண்ணை நம்ம அச்சிட்டு இருக்கோம். ஆகவே ஒரு பிரச்சனைன்னா இதை தொடர்பு கொள்ளணும்ன்ற விழிப்புணர்வு கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை இணைந்து எல்லா ஸ்கூல்கள்லயும் அந்த மகளிர் குழுக்கள், எல்லா தொண்டு நிறுவனங்கள், எல்லா பெண்களிடையும் பரப்பி வருகிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. என்ன பிரச்சனைனாலும் உடனே நீங்க புகார் கொடுங்க. இந்த அரசு யார் புகார் கொடுத்தன்றதை வெளியே தெரியப்படுத்தாது. ஆனா அந்த குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படைத்தன்மையா இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. உடனே எல்லார் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அதன் பின்பு குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் என்று நம்ம முதலமைச்சர் உத்தரவுக்கு ஏற்ப காவல்துறை எல்லாம் மிக உடனே எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவங்க பெரிய பட்டியல் போடுறாங்களே, அங்க நடந்தது இங்க நடந்தது, எல்லாருக்கும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இவங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்தது, பொள்ளாச்சி சம்பவமே எடுக்கட்டும், அதுல யார் புகார் கொடுத்தான்ற பெண்ணுடைய பேரை வெளியிட்டு எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய அளவுலதான் இவங்க ஆட்சி இருந்தது. அப்புறம் யாருமே புகார் சொல்ல மறுத்தாங்க. ஆனா நம்மளுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், இல்ல எந்த நிகழ்வா இருந்தாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம பேசி அவங்கள்ட்ட புகார் கொடுக்க வச்சு, யார் புகார் கொடுத்தது, எந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு அரசு அதுல அவங்களுடைய தகவல் எது வெளியே தெரியாதவர்களுக்கு அந்த அளவுக்கு ரகசியத்தோட இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஆனா அந்த பிள்ளைங்களுடைய பேரோ விவரமோ வெளியே அறிவிக்காதபடி இந்த நிர்வாகம் என்பது, முதலமைச்சருடைய நிர்வாகம் என்பது அவ்வளவு சரியாக நிர்வகிக்கப்படுகிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்வேன். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கண்கூட கண்டிருக்காங்க. என்னுடைய தொகுதியில ஒரு இடத்துல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கு. மறுநாள் அந்த பெண் போய் அவங்க தாயிட்ட சொல்லி தாய் புகார் கொடுக்குறா, அவங்க தந்தையார் மேல புகார் கொடுக்குறாங்க. எங்கனாலும் பேசுவேன். அந்த பிள்ளை சொல்லுது, இது எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது, இந்த மாதிரி என்னைய தவறு இப்படி நடக்குது, பாலியல் சீண்டல் இருக்குது அப்படின்னு தாயிட்ட சொல்லி உடனே புகார் கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவங்க
கைது செய்யப்பட்டுள்ளார். சரி. ஆகவே இது ஒரு உதாரணம் தான், இல்ல ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இவ்வாறு நம்முடைய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு செய்திகள், வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணுன்றதுல மிகவும் சரியாக இருக்கறனால நம்முடைய ஒரு புகார் கொடுத்தா நமக்கு பாதுகாப்பு இருக்கு, நடவடிக்கை எடுப்பார் நம்முடைய முதலமைச்சர் என்ற நம்பிக்கையில தான் இந்த குழந்தைகளும் பெண்களும் புகார் தருகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசும் எதையும் மறைக்க விரும்பல, எஃப்ஐஆர் போடாம இருக்க விரும்பல. இவங்க ஆட்சி காலத்தை போல இவங்க ஆட்சி காலத்துல எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, வெளிப்படைத்தன்மை எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வருகிறது இந்த அரசு, தளபதியாரின் அரசு, நம்முடைய முதலமைச்சருடைய அரசு என்பதை நான் அழுத்தமாக சொல்றேன். அதனால இவங்க ஒரு முதலமைச்சர்னு ஒரு மரியாதை கூட இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க இந்த அதிமுக சேர்ந்த பெண்கள். அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு யாருனாலும் ஒரு மரியாதையோட, இன்ன வரைக்கும் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த அம்மையார் தான் நாங்க சொல்லுவோம். அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டோம். ஆனா முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நிச்சயமா மேடம். அப்ப அதிமுக ஆட்சியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, ஆனா இப்ப அந்த விழிப்புணர்வு எண்களை எந்த அளவுக்கு நாங்க கிரவுண்ட் லெவல்ல போய் சேர்த்திருக்கிறோம், அதனால புகார்கள் வருகிறது. குடும்பத்துல நடந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு பிள்ளைகள் வெளில சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க பேசினவங்க எல்லாம் கூட ஒரு கருத்து சொன்னாங்க, மகளிருக்கு நிறைய திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கறாங்க. அப்ப ஒரு பக்கம் பெண்களுடைய வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு போயிருச்சே, அங்கிருந்து வரவே வராதாங்கிற வயிற்றெரிச்சல்ல இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு கூட சொன்னாங்க. உண்மைதான், அதுதான் உண்மை. வயிற்றெரிச்சல்ல சரி எந்த வச்சு போராடுன்னு தெரியலையே, இதை வச்சு போராடுவோம்னு சொல்லிட்டு இதை கையில எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்றது எதுவுமே உண்மையா கிடையாது, எல்லாமே பொய்யான தகவலை வீணா பேசுறாங்க. இது மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள். யாரும் இவங்களை கேட்க போறதும் கிடையாது, இவருடைய கருத்துக்களை யாரும் கேட்க போறதும் கிடையாது. நிச்சயம் மேடம். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். நன்றிங்க. நன்றி.